ஓகேவா? 2 பட்டறைக்கு போயிடாது. கண்ணா இருக்குமா? மீன் சூப்பராக இருக்குமா? மீன் நல்லா வேணா நான் முதல்ல உங்கள் கையில் வந்து வாங்கும் போது வச்சிருவேன் சுத்த மாட்டேன். ஏன் குழம்புக்கு கவர் 2 கவர் வச்சுருக்கீங்களா? 2 கவர் தனியாக போடுங்க. போடுதா? வாங்க பாஸ். கொல்ல படிக்கணும் வாங்கண்ணா. இருமுடிய எனக்கு ஒரு 30 ரூபா கொடுக்க முடியுமா? கொடுத்துரு அண்ணனுக்கு. நான் தரேன் 10 ரூபா. 100 ரூபாய் கொடு. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. என்னம்மா இருக்கு? கொடுங்க. நீங்கள் என்ன வாரம் காசை கொடுக்க 3 மாதம் ஆச்சு. இந்த மாதம் உங்களுக்கு 3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சைக்கிள் முன்னாடியே கொடுக்கல. நீங்கள் ஓ சரி. மீன் அப்படிதான் உங்களுக்கு கருப்பு மீன். இது கருப்பு சீலா. இது கொடுங்க, பை கொடுங்க. இன்னொரு பை ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து வறுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது. அது அப்புறமா போடலாம். லாஸ்ட்டில் சனி வச்சுக்கலாம். ஆனா அப்படியா? இங்க வந்தாங்களா? அப்படியா? கிலோடு கீழேண்ணா கொடுங்க. ஒரு 50 ரூபா கொடுங்க அண்ணா. நமக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையாவது கொடுத்துருக்கோம். ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கோம். நீங்க கொடுத்தத கொடுப்பீங்கன்னு தெரியாத நான் கேட்கவே இல்லை. எனக்கு கீரி போறதுக்கு மனசு கேட்கல. சரி ஒன்றும் இல்லை. நீ உப்பு போடக்கூடாது. உப்பு வந்து சாயங்காலம் போடு. உப்பு போட நல்லா இருக்காது மீன். சாயங்காலமா அப்படியே ஒன்றும் பண்ணுறதுல கவர் அப்படியே வச்சுரு. மீன் கெடணும். மீன் கெட்டதான் மீன் நல்லா இருக்கும். அது உயிரோடவே மீன் ஒன்றும் புதுசாக இருக்குது. பிடிச்சி பாருங்க. வெட்டி போனா கூட சொல்லி வெட்டி போட்டுருவேன். குழம்புக்கு ஏதாவது வெட்டி போனா எடுத்துன்னு போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீன் இப்போ செய்ய முடியாது. கரோடு நல்லா இருக்காது. நானே வாங்கிட்டு போய் சொல்கிறேன் 500 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கொடுத்து. வரேன். மீன் வந்து ஐஸ் போடாம 10 மணி கூட செய்யலாம். நான் ஒன்று சொல்றேன். அப்பவே நான் மீன் நல்லா இருக்கேண்ணா. 3 போச்சுன்னா நீ விற்க தான் முடியாது. சாப்பிடலாம் நீ. அப்புறம் என்ன கல்கொடுவாங்க. இந்த பயிர் சேனை இலையே போட்டுருவேன்.
அப்படி லைன்ல இருப்பா. சனையை தூக்கி காட்டுறேன். சனையா சனையை தூக்கி காட்டுறேன். ஓகே இப்போ சீலா மீன் சனியா இருக்கு. பக்கமா இருக்கா? சூப்பர். சனையை காட்டி என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட வந்து சனை கேட்கறாங்க. நம்மளாவே எடுத்துன்னு போய் வீட்டு எந்த ஒரு பொருளுமே அவங்க என்ன நீ கவாமத்தில் வந்து வாங்கி வந்தேன். நான் ஒன்று விலையும் கம்மியாக தான் போயிருக்கு. பார்த்தீங்களா? கவரில் போட்டா போடுது போடுது. இருக்குதுமா கரண்ட் இல்லையா? தம்பி கூட கூடிய தூக்குறாடா பைத்தியரா. அது உரிக்காத நான் விட்டேன்னா ஆஸ்பத்திரி எடுக்கலையா? அது அப்பயே எடுக்க வந்து என்ன கொஞ்சம் நிறுத்திருப்பேன். மூணு பிளர் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை மீன் டைம் ஒரு லக்கு தான். இதெல்லாம் பட்டுன்னு வெள்ளிக்கிழமை ஒரு 5 பீட் வரைக்கும் எடுத்துருக்கேன். நல்ல மீனாக வந்துடும். கவி அப்படிதான் திடீர்னு வந்துடுவாங்க. நம்ம ஆகிட்டு இப்போ சைஸ் பெருசா ஆயிடுச்சு. போட்டு போகிற அன்னைக்கு வந்தது எல்லாமே 1 கிலோ சைஸ் தான். 1 கிலோ சைஸ் வேற அது வெட்டணும். எதுவுமே வேணாமா? தண்ணி பாய்ட்டு டீ எல்லாம் நீ வரல வாங்கியாச்சு. பவுடா இருக்கா? ஒரு 2 அவனுக்கு வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்டு போங்க. கூலிங் இருக்குமா? சரி வாங்கி அனுப்பு. ஒரு சின்ன தவறுலாம் வரதான் செய்யும். வெய்ய எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கணும்னா வாய்ப்பே கிடையாது. எல்லாமே ஆப்போசிட் வந்து தான் இருக்கும். அவன் வலியை துடிக்கிறான். ஆனாலும் கேள்வி பண்ணிக்கிறாங்க. ஏண்டா அவ்வளோதானா? 5 மீன்ல